புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனுக்கேற்ற ஊழியரே, குழந்தை இயேசுவை கையில் ஏந்த பேறு பெற்ற தூயரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த மறைப்பணியாளரே, தப்பறைகளை உடைத்தெறிந்த மறை வல்லுனரே, இறைவனின் தனி அருளால் பசாசுகளை ஓட்டியவரே, துன்பப்படுவோரின் துயரை போக்குபவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். எங்கள் ஆதரவு நீரல்லவோ? தவறி விழும் எம்மை கைதூக்கி இறைவனிடம் இட்டு செல்பவர் நீரல்லவோ? எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரின்பமான இறைவனிடம் பரிந்து பேசுபவர் நீரல்லவோ? உம்மை அண்டி வந்த உம் அடியார் எம்மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்று தந்தருளும். நீர் பாராமுகமாய் இருந்தால் நாங்கள் யாரை அண்டி செல்வோம்? ஆண்டவரிடம் நீர் எங்களுக்காக பரிந்து பேச மறுத்தால் நாங்கள் யாருடைய உதவியை நாடுவோம்? புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, உம் ஆதரவை நாடி வந்திருக்கும் உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை புறக்கணிப்பீரோ? பல்வேறு துன்பங்களினால் வாடி வந்திருக்கும் எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்க்க மாட்டீரோ? நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீணாகுமோ? எங்கள் அன்புக்குரிய அந்தோணியாரே, நீர் எப்பொழுதும் இறைவனின் திருவுளப்படி நடந்து வந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்துக்கு இசைந்து நடப்போமாக. நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்கள் குடும்பத்தில் ஒருவர் ஒருவருக்கு வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் அன்பில் வளருவோமாக. திருச்சபையின் முன்னேற்றத்திற்கும் நாட்டு வாழ்வுக்கும் நேர்மையுடனும் தூய்மையுடனும் உழைப்போமாக. அனைவரும் மெய்யங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை மன்றாடியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்புகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன். நவநாள் ஜெபம். 1231 ஆண்டு ஜூன் 13 நாள் செவ்வாய்க்கிழமையன்று புனித அந்தோணியாரின் சடலம் புதைக்கப்பட்டது. அன்று முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாரின் நாளாக வழக்கில் வந்தது. 9 நாட்கள் தொடர்ந்து அவரிடம் வேண்டுதல் செலுத்தும் வழக்கமும் உண்டு. இந்த ஜெபத்தை 2 வழிபாடுகளிலும் பயன்படுத்தலாம். புனித அந்தோணியாரே, புதுமை வல்லலே, உம் அன்பையும் வல்லமையையும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நீர் அளித்து வரும் ஆதரவையும் உணர்ந்தவர்களாக உம் திருவடி வந்து நிற்கிறோம். எமக்கு மிகவும் தேவையான இந்த வரங்களை நாங்கள் அடையுமாறு எங்களுக்காக இரக்கங்களின் தந்தையாகிய இறைவனிடம் பரிந்துரைக்க மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் புனித அந்தோணியாரிடம் மௌனமாக ஜெபிப்போம். புனித பிரான்சிஸின் உண்மையான சீடரே, இறைவனுக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காகவும் நீர் அயராது உழைத்து வாழ்ந்ததை நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். எங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யவும், விண்ணுலக தந்தையை உள்ளன்போடு அன்பு செய்யவும் எம் இதயத்தில் அன்பு தீயை மூட்டியருளும். விண்ணுலக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி நற்செய்தியின்படி வாழ எமக்கு பலத்தை அடைந்து தந்தருளும். தன்னலம் துறந்து பிறருக்காக வாழ இறைவன் அளிக்கும் வாய்ப்புகளை நாங்கள் கண்டுணர்ந்து பயன்படுத்திக் கொள்ள எமக்கு கற்றுத்தாரும்.
திருமுழுக்கிலே நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை காத்து எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்திட எமக்காக மன்றாடும். அன்புள்ள ஆண்டவரே, புனித அந்தோணியாரை மகிமைப்படுத்தும் எங்கள் ஜெபங்களை தயை கூர்ந்து ஏற்றருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.